வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசின் திட்டத்தில் தொழில் தொடங்குவதற்காக 2 கோடி ரூபாய் வரை கடன் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன திட்டம், அந்த திட்டத்தில் சேர்வதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் எப்படி விண்ணப்பிக்கணும் என்பது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு விவசாயிகள் இப்பொழுது மத்திய அரசின் பிரதமர் உணவு பதப்படுத்தல் திட்டத்தின் கீழே வங்கி கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரை கடன் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. 3 விழுக்காடு வட்டி மானியமும் இந்த திட்டத்தில் கொடுக்க போறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் சந்தையிலிருந்து உலக சந்தையிலான வேளாண் தொழில்களின் தடையில்லா வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகள் தொலைநோக்குடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செம்மையுடன் செயல்படுத்தி வருகிறது. மக்களே, இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை பெற செய்திடல், அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்தல், விவசாயிகளின் சந்தைக்கான அணுகுதலை எளிதாக்குதல் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த திட்டமானது 2020-21 முதல் 2032-33 ஆண்டு வரை 13 ஆண்டுகளில் 5990 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதோடு இந்த திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 2 கோடி வரையிலான கடனுக்கு 7 ஆண்டு காலத்துக்கு ஆண்டுக்கு 3% வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது. அந்த 2 கோடி ரூபாயை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகுதி வாய்ந்த நிறுவனம் ஒரு இடத்தில் அல்லது பல்வேறு இடங்களில் திட்டங்களை செயல்படுத்தினால் அனைத்து திட்டங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 2 கோடி ரூபாய் வரை கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துவக்க நிறுவனம் மற்றும் வேளாண் தொழில் முனைவோருக்கு அதிகபட்சமாக 25 திட்டங்களுக்கு மட்டுமே நிதி உதவி அளிக்கப்படும். விவசாயிகள் தங்களின் வேளாண் விளைபொருட்கள் சந்தையினை அடையும் வகையில் இருக்கக்கூடிய பல்வேறு விநியோக தொடர் மேலாண்மை திட்டங்கள் அனைத்தும் இதன் மூலமாக பயன்பெற தகுதி உள்ளவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு தகுதியானவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் மின் சந்தையுடன் கூடிய விநியோக தொடர்பு சேவைகள், சேமிப்பு கிடங்குகள், சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டும் கூடங்கள், விளைபொருட்களை மதிப்பிடுவதற்கான அமைப்புகள், தரம் பிரிப்பு மற்றும் வகைப்படுத்தும் இயந்திரங்கள், குளிர்பதன வசதிகள், போக்குவரத்து வசதிகள், முதன்மை பதப்படுத்தும் மையங்கள், பழங்களை அறிவியல் ரீதியாக பழுக்க வைக்கும் அறைகள், மின்னணு வணிக மையங்கள், இயற்கை இடுபொருள் உற்பத்தி, நுண்ணுயிரி உற்பத்தி நிலையங்கள், நவீன துல்லிய பண்ணையத்துக்கான உட்கட்டமைப்புகள், வேளாண் இயந்திர வாடகை மையம் மற்றும் உயர் தொழில்நுட்ப மையம், சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய மின் மோட்டார் உள்ளிட்ட பணிகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், சந்தைப்படுத்துதல் கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், விவசாயிகள் கூட்டு பொறுப்பு குழுக்கள், பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள், வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் மத்திய மாநில அரசு உதவி பெறும் பொது தனியார் கூட்டு திட்டங்கள், தனிப்பட்ட வணிக உரிமையாளர்கள், அறவை உரிமையாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், வர்த்தகர்கள் மற்றும் மாநில சேமிப்பு கழகங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாரத பிரதமர் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களுக்கான திட்டத்தின் கீழ் வங்கி கடன் பெற்று 35% வரை பின்னேற்பு மானியம் பெற்ற தகுதியான நபர்கள் வட்டி மானியம் 3% வரை பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, agriinfra.dac.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில விண்ணப்பம் செய்யணும். இந்த இணையதள முகவரியை உங்களுக்கு ஸ்கிரீன்லையும் கொடுத்திருக்க, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மக்களே, இந்த இணையதள முகவரியில விரிவான திட்ட அறிக்கையுடன் தாங்கள் விரும்பும் வங்கி கிளைக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். கூடுதல் தகவல்களுக்கு வேளாண்மை துணை இயக்குனர் அலுவலகத்தை நேரில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்தால் விவசாயிகளுக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கும் என்பதுடன் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். எனவே இந்த திட்டத்தில் தகுதியான நபர்கள் சேர்ந்து பயன்பெறுமாறு தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க.
மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.